Hi students, today let us see History Unit 1, Outbreak of World War I and its Aftermath. In this lesson, the learning objectives are to acquaint ourselves with the race of colonies leading to rivalry and clashes among the great powers of Europe. Emergency of Japan as the strongest and almost aggressive power in East Asia. Colonialism's impact of Africa. நம்ம வந்து இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 பாயிண்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேஸ் ஆஃப் த லீடிங் காலனிசம் பவர், யூரோப் பவர் யாரோட இது, அதுக்கப்புறமேட்டு ஜப்பான் எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் அக்ரெசிவாக மாறிச்சு, அதுக்கப்புறம் காலனிசம் இம்பேக்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. 1914 is the turning point in the world history. The political and social processes that began in 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of the 20th century. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1914 தான் வந்து என்னது நம்ம வேர்ல்டோடைய பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஏன்னா அப்போ தான் என்னாச்சு, வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகி அந்த பிற்பாடு அந்த ப்ராசஸ் 17th செஞ்சுரிலேருந்தே போயிட்டு இருந்தது வந்து ஓரளவு ஒரு கன்க்ளூடடாக வந்தது வந்து எப்போது 20th செஞ்சுரி அந்த முன்னாடி தான் வந்துச்சு. அதுதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க. The political map of the world was redrawn. 3 major empires lay shattered by the end of the World War. Germany, Australia, Hungary and Ottomans தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய எம்பையர்ஸாக இருந்தாங்க அந்த டைமில். நெக்ஸ்ட் the First World War and its repercussions included the Russian revolutions and the formation of the International Peace Organization, namely the League of Nations. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் உருவாகிறதுக்கு இது ரொம்ப பேஸாக இருந்துச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the scramble for colonies. Capitalism countries race for markets. அந்த பீரியடில் காலனிசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. கேபிட்டலிசம் அதில் ஒரு பெரிய ரேஸாக வந்து என்னது மார்க்கெட்டில் அமைஞ்சிருந்துச்சு. The aim of capitalistic industries was to produce more and more. The surplus wealth and the produced was used to build more factories, railways, steamships and other such undertaking. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேபிட்டலிசம் வந்து மெயினாக என்ன பண்ணாங்க, வெல்த்துக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு ஃபேக்ட்ரிஸில், ரயில்வேஸில் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய கேபிட்டலிசம் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எப்போது 19th centuryயில். The facilitated the progress of European expansions in Africa and other places. ஸோ ஆஃப்ரிக்கா மட்டும் இல்லாமல் அதர் பிளேசஸ்லேயும் இந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப டெவலப்டாக போயிட்டு இருந்த பீரியட் அது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு as striking features of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. So an ever-growing demand for marketing and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitations. ஸோ அந்த பீரியடில் நம்ம அந்த வளர்ந்துட்டு இருந்த பீரியடில் கேபிட்டலிசம்ஸ் ரா மெட்டீரியல், அதாவது உபரி பொருட்கள் அந்த இதெல்லாம் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான பொருளை வந்து வாங்கிறதுக்கு கேபிட்டல் பவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அது யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி வந்து அதில் வந்து டாமினேட்டடாக இருக்காங்க அப்படி சொல்கிற ஒரு போட்டி மனப்பான்மை அந்த பீரியடில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the rise of monopoly capitalisms. After 1870 the alliance of industries and the financial seeking profits in markets for goods and capital, which was an essential characteristics of imperialism, became evident in the later half of the 19th century. So 1819லலாம் வந்து என்னாச்சு, நிறைய பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியஸில் டெவலப் பண்ண அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, இம்பீரியலிசம். அதனால தான் கேபிட்டலிசம் அதிகமானதாக இம்பீரியலிசம் உருவாச்சு. ஒருத்தரே எடுத்து நடத்துகிறோங்கிற மாதிரி உருவாச்சு. தேர் வேர் ட்ரஸ்டட் இன் த USA அண்ட் த இப்போ வந்து யூஎஸ்ஏவும்
ஜெர்மனியும் வந்து கேபிட்டலிசமில் வந்து ரொம்ப டாமினன்டட் கண்ட்ரியாக அவங்க டெவலப் ஆகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்பீரியலிசம் அண்ட் இஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். Capitalism's inevitability led to the imperialism. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. Besides being a market for surplus goods, colonies survived another purpose. ஸோ லெனின் தான் வந்து இம்பீரியலிசத்தை வந்து உடைச்சவரே. அவரே என்ன சொல்கிறாரு, இம்பீரியலிசம் வந்து ஒரு ஹையஸ்ட்டு கேபிட்டலிசம், ஒரு முதலீடு ஒரு ஆதிக்கம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த கேபிட்டலிசம் தான், இம்பீரியலிசம் உருவானதுக்கு அப்படி சொல்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து என்னது, இந்த besides being market for the surplus of the goods, colonies surveyed another purpose. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total militarizations and total war. ஸோ இந்த இம்பீரியலிசம் தான் மொத்த கொலாப்ஸ், நம்மளுடைய கண்ட்ரீஸோடைய டாமினன்ட்டு, வார்ஸு, அந்த எல்லாத்துக்குமே காரணமே இதுதான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிவரி ஆஃப் த கிரேட் பவர்ஸ். ஸோ இந்த கிரேட் பவர்ஸ்குள்ளே நடந்த போராட்டம், பிரச்சனைகள், அவங்க எப்படி அதுலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத அந்த இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். யூரோப் ஃபர்ஸ்ட். யூரோப் in the 19th century European power had colonized many other countries. By 1880 most of the Asian countries had been colonized. Only Africa was left. ஸோ 1880ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து என்னது காலனிஸ்டாக உருவாக ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலனிசம் எங்கே இருந்துச்சு, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்ரிக்கா அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஏஷியன் ஆஃப்ரிக்கா கண்ட்ரி சைடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. த ஆக்குபேஷன்ஸ் டிவைடட் த காலனிசஸ் ஆஃப் த ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881 to 1914. After 1870 England, France, Belgium, Italy and Germany joined in the scramble for colonies. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்கியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த காலனியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஷஸ் அமாங்கஸ்ட் கிரேட் பவர்ஸ். பவர்ஸ்குள்ளே நடந்த ஒரு கிளாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் த லீட் இன் இண்டஸ்ட்ரியல் growth and the control of the vast empire, England was not satisfied. England was in competitions with Germany and the United States. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து என்னது, இந்த மாதிரி எல்லாரும் இண்டஸ்ட்ரியலில் க்ரோத் ஆகிறது வந்து அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டடாக இல்லை, பிடிக்கல. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து ஜெர்மனியும் யூஎஸ்ஏவும் டெவலப் ஆகிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. நெக்ஸ்ட்டு த நேஷனல் rivalry led to the frequent clashes between these great powers, Asia and Africa and Europe. ஸோ இந்த கிரேட் பவர்ஸ்ன்னு பார்த்தா ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்குள்ளே நிறைய கிளாஷஸ் வந்து இதனால் உருவாச்சு, இந்த காலனிசம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தால் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். Japan took to Western education and missionaries. With the modern army and navy, Japan had emerged as the advanced industrial power. In 1894, she forced a war on China. ஸோ ஜப்பான் வந்து என்னது சைட் பை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து என்னாச்சு, ரூரல் பண்ணுற அளவுக்கு அவங்களோட எல்லா ஃபீல்டலும் வந்து பக்காவாக அவங்க ரெடி பண்ணி மிலிட்ரிஸாக வெஸ்டர்ன் மாடலில் அவங்களோட எஜுகேஷன், அவங்க மிஷினரிஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 கிரேட் பவர்ஸ், ருஷ்யா, ஜெர்மன் அண்ட் ஃப்ரான்ஸ், Japan annexed the Liaodong Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nation of the East Asia. ஸோ இந்த ஆக்ஷன் மூலிமா ஜப்பான் என்ன பண்ணுச்சு, இந்த ஆத்தூர் போர்ட்டை வந்து அவங்களுக்கு தக்க வச்சதால் ஜப்பான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் பிடிச்சிச்சு. ஸோ மற்ற பவரில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஜப்பானை வந்து ஒரு சாதாரணமாக இடப்பட்டவங்க இப்போ அதை வந்து பெருசாக டெவலப் ஆகிட்டு வரதை பார்த்து எல்லாருக்கும் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. Next, Japan, however, in view of the past mountain by European powers, soon gave up its claim over Port Arthur. Russia underestimated Japan. In 1904, the war began between the two countries. In this Russo-Japanese war, Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered the circle of the great power. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்னால ருஷ்யா கூட சண்டை போட்டு ஜெயிச்சதுனால என்னாச்சு,
ஜப்பானுக்கு பவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து எந்த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ்குள்ளே ஜப்பான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நுழையிறதுக்கு இது ஒரு பெரிய பாலமாக போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜப்பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி அப்படி சொல்லிட்டு அவங்கள நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. நெக்ஸ்ட், த ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஆஃப்டர் 1905 ஜப்பான் took control of Korean domestic and foreign policy. ஸோ 1905ல ஜப்பான் வந்து என்னது கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கொரியன்ஸ் வந்து அவங்களுடைய டாமினண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட பவர்க்குள்ளே வச்சுருந்தாங்க. நிறைய ஃபாரின் பாலிசிஸும் அந்த டைமில் வந்துருந்துச்சு. இந்த கன்ஃபியூஷன் இன் சைனா ஃபாலோயிங் த டவுன்ஃபால் ஆஃப் த Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansions. ஸோ அவங்க வந்து ஜப்பான் டெவலப் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னது, சைனா வந்து கன்ஃபியூஷனாக போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணாங்க, ஜப்பான் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக அமைஞ்சிருச்சு. ஜப்பான் டாமினேட்டட் த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் demanded transfer of German rights in the Shandong to Japan and the reconstitution of the Japanese hold over Manchuria. This strong armed diplomacy aroused the hostilities of both China and the European powers. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு எல்லாருக்கும் இதுவாகிறதுனால ஹாஸ்டலைட் ஆகிறதுனால இவங்களுக்குள்ளே என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்புணர்வு சைனாவுக்கும் யூரோப் பவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜப்பான் மேலே ஒரு பொறாமையும் வெறுப்புணர்வும் வர ஆரம்பிச்சிருச்சு. Colonialisms and its fallout. In 1876, barely 10% of Africa was under European rule. ஸோ நான் 1876லேருந்து 10% ஆஃப்ரிக்கா வந்து என்னது யூரோப்பியன் ரூலுக்கு கீழே தான் இருந்தாங்க. பை 1900 particularly the whole of Africa was colonized. Britain, France and Belgium had divided the continent between them, leaving a few areas of Germany and Italy. ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸு, பெல்கியம் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்களுக்கு அந்த காண்டினென்ட்டில் ஆஃப்ரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. இது இந்த ஏரியாலாம் எங்களுது, இந்த ஏரியா உங்களுது அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய ஆதிக்கம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ருஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த டைமில் அவங்க வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தாய்வான். France conquered Indochina. The US took the Philippines from Spain and the Britain and Russia agreed to partition Iran. ஸோ அந்த பீரியடில் வந்து வெஸ்டர்னுக்கு அப்புறம் இந்த சைடில் வந்து ஏஷியன் சைடில் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க தாய்வானு, இந்தோசைனா, அந்த பிலிப்பைன்ஸு, ஸ்பெயின், அது மாதிரி அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாட்டை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. Next part, the causes and result of the World War I. World War Iக்கு குறிய காரணங்கள், அதோடைய கோசஸ்ஸு ப்ளஸ்ஸு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் 1.3ல். இந்த ஃபஸ்ட்டு வந்து காசஸ், யூரோப்பியன் ஆன்லைன்ஸ் அண்ட் த கண்ட்ரி ஆன்லைன்ஸு ஏலியன்ஸ். ஸோ யூரோப்பியன் ஏலியன்ஸ்னால் அவங்கள சுற்றி இருக்க கண்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா, அண்டை நாடுகள், அதுவும் அப்புறமேட்டு கண்ட்ரி கவுண்டர் அலைன்ஸு. கவுண்டர் அலைன்ஸில் யார் இருக்காங்கங்கிறத பற்றி தான் இந்த காசஸில் பார்க்க போகிறோம். In 1905 of the European great powers were divided into two arms camps. One camp consists of the central powers, Germany, Austria, Hungary and Italy. சென்ட்ரல் பவர்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி தான் சென்ட்ரல் பவர். இது ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணாங்க, ரெண்டு டைப்பாக பிரிச்சிட்டாங்க. சென்ட்ரல் பவர் ஒன்று, இன்னொன்று அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த பிஸ்மார்க். தே ஆர் ஃபார்ம்டு த ட்ரிபிள் அலையன்ஸ் இன் 1882. இப்போது ட்ரிபிள் பவர் இது வந்து 1882ல் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங் ஹாஸ்டிலைட்டி இன் towards Russia and France and was ally of Russia. It preferred to ally with Britain 1902. ஸோ ஜப்பான் வந்து அந்த டைமில் ரொம்ப எல்லாருக்கும்
வெறுக்கத்தக்கக்கூடியதாக இருந்துச்சு ஜப்பான் நாடு. பிரிட்டன் சப்ஸ்குவெண்ட்லி ரீச்ட் an agreement with Russia over Persia, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெத். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண ஒரு இது மாதிரி ட்ரீடி மாதிரி கொண்டு வந்து சைன் பண்ணி இது எந்த ஒன்று பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. தஸ் வாஸ் ஃபார்ம்டு த ட்ரிபிள் என்டைன்ட். ட்ரிபிள் என்டைன்ட் 3 கண்ட்ரி எதுனா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ருஷ்யா. ட்ரிபிள் என்டைன்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ருஷ்யா இதுதான் வந்து ட்ரிபிள் என்டைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த violent forms of nationalisms. With the growth of nationalisms, the attitude of my country right or wrong, I support it developed. ஸோ இந்த பீரியடில் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் கொஞ்சமாக கிளர்ச்சி ஏற்பட்ட இந்த டைமில் நேஷ்னலிசம், அதாவது நாட்டுப்பற்றுன்ற பேரில் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண, வைலன்ஸு ரொம்ப வன்முறையாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. என்னென்னா மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட், என் கண்ட்ரி வந்து தப்போ ரைட்டோ ஆனால் என் கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு எல்லோரும் உருவாக ஆரம்பித்தாங்க. த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நாட்டுப்பற்று இருக்கவங்க வந்து ஒரு கண்ட்ரி மேலே ரொம்ப பற்றாக இருக்கிறதா இன்னொரு நாட்டை வந்து வெறுத்து பேச ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து மாறி மாறி ஒரு கண்ட்ரிலையும் அந்த நேஷ்னலிசம்க்கு பேர் வச்சுருந்தாங்க. இங்கிலாண்ட்ஸில் வந்து ஜிகோஷியம்னும், ஃப்ரான்ஸில் வந்து சைவோஷியம்ஸ்னும், ஜெர்மன்ஸில் வந்து குட்டர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இங்கிலாண்ட்ஸ் ஜிகோஷியம்ஸ், ஃப்ரான்ஸ் சைவோஷியம்ஸ் அண்டு ஜெர்மனிஸ் குல்டர் வேர் மிலிட்டேட் ஃபார்ம் ஆஃப் த நேஷனலிசம். ஸோ இந்த நேஷனலிசம்க்கு இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாங்க. இதுதான் என்னது டிசிப்ஸ்லி டு த அவுட் பிரேக் ஆஃப் வார். இந்த வாருக்கு பெரிய காரணமே இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பையர். இந்த அக்ரெசிவ்னால் ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டிடியூடால் ஜெர்மன் எம்பையர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எம்பையர் கேசரி வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி proclaimed that Germany could be the leader of the world. The Germany Navy was expanded. ஸோ இந்த கேசரி வில்லியம் II இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, ஜெர்மனி தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே பெரிய லீடராக இருக்கணும், அவங்க தான் எல்லா நேவி எல்லாமே எங்களுது தான் பெஸ்ட்டாக இருக்கணும் சொல்கிற மாதிரி ஒரு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணி அதுக்காக அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து என்ன பண்ணார், நேவியை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ the diplomacy and the rapid building of the naval bases conceived Britain that the German Navy could be directed only against her. Therefore, Britain embarked on the naval race, which highlighted the tension between the two powers. ஸோ இந்த பிரிட்டனுக்கும் மற்ற இங்கிலாண்டுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு பெரிய பவர் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரிய இஷ்யூவாக இந்த ஜெர்மன் இஷ்யூ கேசரி II இது வந்து பெருசாக அமைஞ்சிருச்சு. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ இந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பெல்லாம் வந்து ஃப்ரான்ஸை நோக்கி ஜெர்மனிக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு rivals. Bitter memories of the defeat of the 1871 and loss of Alsace and Touraine to Germany ranked in the minds of the French. ஸோ அந்த பீரியடில் 1871 அவங்க அலாஸ்கா அதுக்கப்புறமேட்டு ரொட்டேரியன் அதெல்லாம் வந்து ஜெர்மனி கிட்டேருந்து வாங்கினதால ஃப்ரான்ஸுக்கு வந்து ரொம்ப ஜெர்மனி மேலே வெறுப்பாக இருந்துச்சு. ஜெர்மன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் with France over Morocco was not consent by Germany. ஸோ இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமே அந்த கேசரி வில்லியம் II அந்த மைண்ட் செட் தான், ஜெர்மன் தான் நம்பர் 1 அப்படிங்கிறது. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு த imperialism power politicals in the Balkans. The young Turkic revolutions of 1908, an attempt at creating a strong and modern government in Turkey, provided both Australia. The Balkan was. Turkey was the powerful country in the southwest of Europe in the first half of the 19th century. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. ஸோ துருக்கியோடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, பால்கன் வாஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்டுச்சு. மெயினாக என்னென்னா அந்த துருக்கியில் இருக்க இதை வந்து என்ன பண்ணாங்க, சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து 18th centuryயில் அவங்க வந்து ஆக்குபைட் பண்ணி பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. The Ottoman Empire
extend over the Balkans and across the Hungary to Poland. Hungary to Poland வரைக்குமே யார் பால்கன்ஸ் வந்து அவங்களோட இது சொல்லிட்டு ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தாங்க. The empire contained many non-Turkish people in the Balkans. Both Turkish and their subjects of different nationalities in the Balkans included in the most frightful massacres and massacres and atrocities. The American genocide is a frightful example. ஸோ இந்த பால்கன் வார்க்கு வந்து இந்த துர்க்கிஸோடைய இதுதான் வந்து என்னது ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. According to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created and the other Balkan state divided up to Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. ஸோ என்ன பண்ணாங்க, துருக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிடியிலேருந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. கான்ஸ்டன்டினோபிள் வரைக்குமே அவங்க கொஞ்சம் டெவலப்டாக இருந்தாங்க. The divided of the Macedonia, however, did not satisfy Bulgaria. Bulgaria attacked Serbia and Greece, but Bulgaria was easily defeated. The Second Balkan War ended in the signing of the Treaty of Bucharest in August 1930. ஸோ இந்த இது வந்து ஒரு துருக்கி கூட வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறமேட்டு பல்கேரியா கிட்டேருந்து சிபியா கிரேஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பல்கேரியா வந்து டிஃபைட் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் வந்து ட்ரீடி ஆஃப் த பஸ்காரஸ்ட் இஸ் ஆகஸ்ட் 1913 இது வந்து கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Immediate causes. The climax to these events in the Balkans occurred in the Sarajevo in Bosnia. On 20th June 1914, the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of the Austria-Hungary, was assassinated by Principal Bonsian Seb. Australia saw in this opportunity to eliminate Serbia as an independent state. So இந்த சர்வேஜியோ போஸ்னியா இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து என்னது பால்கன்ஸ் வந்து ஆக்குபைட் பண்ணது. ஆன் 28th June 1914 தான் வந்து என்ன பண்ணாங்க, இதுக்காக ஒரு நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைன் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அது போகுச்சு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ the German violations of Belgrade neutralite forced Britain to enter war. இந்த என்டர் வார்க்கு பிரிட்டன் ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. கோர்ஸ் ஆஃப் த வார். ட்ரூ வார்னிங் கேம்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 வார்னிங் கேம்ப்ஸாக அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பவர்ஸு, அப்புறம் சென்ட்ரல் பவர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க அப்படி சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த சென்ட்ரல் பவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, துருக்கி அண்டு பல்கேரியா. Italy was the earlier with Germany and Australia had left her attempt to recover Teutoninia in northeast Italy, where the Italian lived in the majority but remained as the part of the parcel of Austria-Hungary was not supported by German. Italy remained a neutral country when the war broke out. ஸோ இட்டாலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாததால் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் அதிகமான மக்கள் வந்து டென்டேனியாவில், ஆனால் அது கொடுக்காததால் அவங்க வந்து நியூட்ரலாக தனியாக இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இட்டாலி அக்ரி டு என்டையர் வார் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் பவர்ஸ் இந்த ரிட்டர்ன் ஃபார் த டெரிட்டரி ஆஃப்டர் த வார். அதுக்கப்புறமேட்டு இட்டாலி வந்து ரீசைன் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க 1915. அலையன்ஸ் 9 states that oppose the central powers were. அந்த அலையன்ஸ் அந்த அண்டை நாடுகள் சொல்வோம் இல்லையா, அவங்க எல்லோரும் யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் பவரை எதிர்த்தாங்கன்னா ருஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்கம், சிபீரியா, ரொமேனியா அண்ட் கிரீஸ். Romania and Greece declared war on the central powers in 1916 and 1917 respectively, by played a little part in the war. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable materials aid to Britain and France.
ஸோ இவங்க எல்லாருமே என்னது அகெயின்ஸ்டாக சென்ட்ரலுக்கு அகெயின்ஸ்டாக 1916 to 17 வந்து வார் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டீசர்ஸ் அப்சர்வேட்டிவ் அட்டம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ். இந்த டீசர்ஸ் என்ன பீஸ்க்காக பண்ணார் அப்படின்னா, டீசர்ஸ் நிக்கோலஸ் II of the Russian suggested to the powers that they met together to bring out an era on the universal peace. ஸோ இந்த டீசர் வந்து என்ன பண்ணார், டீசர் நிக்கோலஸ் II வந்து இது மாதிரி சண்டை போகிறது தப்பு, நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒரு முடிவெடுத்து இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், யூனிவர்சல் பீஸை உருவாக்கலாம் அப்படின்றாரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 peace conference were held at the Hango in Holland in 1819 and 1907, but it's vain. இவங்க என்ன தான் அதுக்காக கான்ஃபரன்ஸ் போட்டு ஹாலண்டில் பண்ணாலும் 1899லேயும் 1907லேயும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு, அதுக்கு வந்து யாருமே ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வார் இன் வெஸ்டர்ன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். Germany steamrolled and smashed the residence of the people of Belgium. On the side of the Allies, the burden of the frightened fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. ஸோ என்னாச்சு, இந்த ஃப்ரெஞ்சு வார்னால் ரொம்ப இந்த ஃப்ரெஞ்சு ஃபோர்ட்டு இந்த ஜெர்மன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, எல்லாத்தையுமே லாஷ் பண்ணி அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பவர்னால் பாரிஸே வந்து என்னது ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Battles of Chambord and Marin. Meanwhile, Russia force invaded East Russia. Germany defeated them decisively at the Battle of the Marin. Early September 1914, the French succeeded in pushing back. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து என்னது, ருஷ்யா வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஈஸ்ட் புருசியா ஜெர்மனியை டிஃபீட் பண்ணி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. எதுனா மெரின் வழியாக, அதாவது கடலில் வந்து இவ்வளோ நாளாக நம்ம லேண்டுக்குள்ளே நடந்த வாரை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, மெரின்லேயும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஏர்லி செப்டம்பர் 1914 வந்து ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணாங்க, இதுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணி அவங்க தான் வந்து இந்த கடல் வழியான போரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. The Germans' Paris was thus saved. The Battle of the Marne is the memorable of the Trenchy World War. The Trenchy World War வந்து இந்த Battle of the Marne வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டான்பர்கில் சண்டை போட்டாங்க இல்லையா, அது வந்து அந்த டைம்லேயே பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் எப்படி பாம்பு போட்டு அந்த கட்டடம் அந்த இதெல்லாம் எப்படி தகர்த்துறாங்க அப்படிங்கிறது, ஆர்மி போலீஸஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க பாருங்கள். Next, Trenchy warfare. Trenchy warfare is the trenches and ditches digged by the troops enabled soldiers to safely stand and protect themselves from enemy fire. The main lines of the trenches were connected to each other by the series of linking trenches, through which food, ammunition, fresh troops, mails and orders were delivered. ஸோ இந்த ட்ரென்ச்சி வார்ஃபேர்னால் என்னதுன்னா, என்ன பண்ணுவாங்க, மிலிட்ரி மேனு அந்த ஆர்மி நேவி ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதில் பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே வந்து வீடு மாதிரி கொகை மாதிரி உள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்காங்க தெரியாமல் திடீர்னு போய் அவங்கள அட்டாக் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க, ட்ரென்ச்சி வார்ஃபேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்குவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்கும், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அவங்க சண்டை போட வேண்டிய எல்லா மிஷின் கன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அவங்களுக்கு வர வேண்டிய மெயில்ஸு ஆர்டர்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி அவங்க ஒரு சர்ஃபேஸை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் திஸ் டாபிக் சில்ட்ரன். நெக்ஸ்ட் டாபிக் we will start another video.